தொல்லியல் துறை. வணக்கம். வரலாற்றை தேடி உங்கள் வரலாற்று வாசகன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தோம்னா, மணலூர்பேட்டை பக்கத்துல இருக்கக்கூடிய ஜம்பைங்கிற கிராமத்துக்கு வந்திருக்கோம். இந்த கிராமத்துல கிபி 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த, அதாவது கிட்டத்தட்ட 1900 வருஷம் பழமையான ஒரு தமிழ் கல்வெட்டு இருக்குன்னு சொன்னாங்க. தமிழி சொல்லுவாங்க அந்த கல்வெட்டை, தமிழ் பிராமி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கல்வெட்டு எங்க இருக்குங்கிறது தான் நம்ம தேடி படிக்க போறோம். தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை சார்பாக அந்த கல்வெட்டு இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி போறதுக்கான ஒரு வழியை காமிச்சிருக்காங்க. இங்க இருந்துதான் நாம கல்வெட்டை நோக்கி போக போறோம். ஸோ பாதை ரொம்ப கரடுமுரடா இருக்கும், சரியான பராமரிப்பு இல்லாம நிறைய செடி கொடிகள்லாம் இருக்கும். ஸோ அதையெல்லாம் கடந்துதான் நாம உள்ள இருக்க கல்வெட்டை படிக்க போறோம். நமக்கு சரியா வழிகாட்டுறதுக்காக உள்ளூரை சேர்ந்த 2 சிறுவர்கள் நமக்கு உதவி பண்றாங்க. அவங்க தான் நம்ம வழிநடத்தி போறாங்க. அவங்க சொல்ற பாதையை நோக்கி நம்ம போலாம். தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை சார்பாக மலைக்கு போறதுக்கு நமக்கு படி வச்சு அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பாதை கொஞ்சம் கடினமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். வாங்க மேற்கொண்டு பயணிப்போம். ஒரு வழியா நம்ம தமிழ் பிராமி கல்வெட்டு இருக்கக்கூடிய இடத்த வந்தடைஞ்சிட்டோம். ஸோ இதை திறந்து இதுக்குள்ள இருக்க கல்வெட்டை நம்ம படிக்கலாம். ஒரு வழியா கிபி 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அதியமானோட கல்வெட்டை நாம பார்த்துட்டோம். இந்த கல்வெட்டுல என்ன இருக்குங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நாம தேடி வந்த கிபி 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் கல்வெட்டு இங்கதான் இருக்கு. இதுதான் கிட்டத்தட்ட 1900 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தமிழ் எழுத்து வரிகள். இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் எழுத்து வரிகளையும் இதையும் வச்சு பார்த்தோம்னா நிறைய வேறுபாடுகள் இருக்க மாதிரி தெரியும். ஆனா இதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன வளைவுகளை மேம்படுத்தி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த கல்வெட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்திய வரலாறுல, தமிழ் வரலாறுல ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஒண்ணு இருந்தது. அதுல அசோகர் காலகட்டத்துல இருக்கக்கூடிய அசோகரோட கல்வெட்டு, அசோகரோட 2ஆம் பாறை கல்வெட்டு. அந்த பாறை கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா, அசோகரோட எல்லைக்கு உட்பட்ட அண்டை நாட்டவர்களை பத்தி அசோகர் கல்வெட்டு குறிப்பிடும் போது அவர் சோழ, பாண்டிய, கேரள புத்திரர்கள், சதவ புத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சதவபுத அப்படிங்கிற அந்த வார்த்தை இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த கல்வெட்டை படிச்சுட்டு, சதவபுத அப்படின்னா யாரு அப்படின்னா கோசர்கள், அவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த துளு நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள்ல தான் இது வரைக்கும் நம்ம படிச்சுட்டு வந்தாங்க. இந்த கல்வெட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும். இந்த கல்வெட்டு 1981ஆவது வருஷத்துல கண்டுபிடிக்கப்பட்ட அப்புறமா இதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா தான் சதவபுத அப்படின்னா சத்திய புத்திரர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு வம்சத்தை சார்ந்தவர்கள் தான் அதியமான் அந்த வம்சத்தை சார்ந்த ஒரு 11 வேலிர்கள்ல அவரும் ஒரு வேலிர். ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்த அந்த ஒரு கதையை நாம சங்க இலக்கியங்களை நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். இதுல சதயோ புத அதியன் நெடுமான் அஞ்சி, அதியன் நெடுமான் அஞ்சி ஈத பாலி. ஈத அப்படின்னா கொடுத்த, பாலினா பள்ளினா அவங்க ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு இடம். அதுதான் பள்ளின்னு சொல்லுவாங்க. பள்ளி கொண்ட பெருமாள்லாம் சொல்றோம்ல, ஸோ அவங்க படுத்திருக்கக்கூடிய அந்த இடத்தான் பள்ளி. அந்த பள்ளி தான் மருவி பாலி அப்படின்னு இருக்கு. அவங்களுக்காக அதியமான் நெடுமான் அஞ்சி உருவாக்கி கொடுத்த அந்த கற்பறிக்கைகள் தான் இது. இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 அடுக்கு படுக்கைகளை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இங்க இருந்து இந்த பக்கம் படுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் அந்த கற்படுக்கைகள். இந்த தமிழ் பிராமி கல்வெட்டுக்கு வலதுபுறமா இருக்கக்கூடிய இந்த பாறைகள்ல நமக்கு ஒரு பாறை ஓவியம் கிடைச்சிருக்கு. ஒரு சிவலிங்கம், ஒரு சூலாயுதம், அதுக்கு மேல இன்னொரு சிவலிங்கம், அதுக்கு பக்கத்துல இன்னொரு சிவலிங்கம். இந்த மாதிரியான பாறை ஓவியங்கள் கிடைச்சிருக்கு. இந்த பாறை ஓவியங்களுக்கு பக்கத்திலேயே சில வர்ணங்களை பூசி அதை அழிக்கிறாங்க. நாம இந்த மாதிரி வரலாற்று சின்னங்களை பாதுகாக்க முடியலனாலும் இந்த மாதிரியான சேதப்படுத்தாம இருந்தாலும் நமக்கு போதும். நாம தேடி இந்த வரலாற்று பயணத்துக்கு நம்ம கூட உறுதுணையா இருந்தவங்க இந்த 2 சிறுவர்கள் தான். இவங்க தான் நமக்கான காணொலியை பதிவு பண்ணி கொடுத்தவங்க. அது மட்டும் இல்லாம நாம பாதை மாறி போகும்போது கூட நமக்கு சரியான பாதை காமிச்சு, இந்த வழிதான் இந்த பாதையெல்லாம் இருக்கு, இந்த வழிதான் வளவளப்பா இருக்கு, பாறைகளை செதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கான பாதைகளை காமிச்சது இந்த 2 சிறுவர்கள் தான். அவர்களுக்கு நன்றி. இந்த சமணர் குகை படுக்கைக்கு எதிரில் இருக்கக்கூடிய பாறையில ஒரு பாறை ஓவியம் இருக்கு. சிவலிங்க ஓவியமும் நாம
தமிழ் பிராமி கல்வெட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சூலாயுத அமைப்பான அதே மாதிரியான ஓவியங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த ஓவியத்தையும் இந்த ஓவியத்தையும் செதுக்கியவர்கள் ஒருத்தவங்களா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பாறையை குறைஞ்சு ஒரு சிவலிங்க சிற்பத்தை உருவாக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. நம்மளோட வரலாற்று பயணம் தொடரும். இன்னொரு காணொளியில இன்னொரு வரலாறை படிக்கலாம்.